ஸோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாளாச்சுங்க நம்ம வீடியோ எடுத்து போட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு சம்பவம் ஆகி போச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விளாக் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம OLXல வந்து சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ கோபுரம் வாங்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா செல் பண்ணிட்டோம். ஒருத்தர்கிட்ட பேசி வச்சுருந்தேன் கோபுரம். அவர் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 1 வீக் ஆகும் ப்ரோ, நான் ஊருக்கு, அவர் பெங்களூரில் இருந்தார். சரி ஓகே ப்ரோ, 1 வீக் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. மொதல் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா 72 + 5. ஓகே, இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டெத் ஆகி போச்சு, எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ஒரு 3 நாள் கழிச்சு நானே கூப்பிட்றேன் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ 3 நாள் கழிச்சு அவர் கூப்பிடவே இல்லை. திருப்பி நான் கூப்பிட்டு பார்த்தேன், ஃபோனே எடுக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டெல்லாம் பேசி கேமராவை கொரியர் பண்ணி விட சொல்லி கொரியர் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி எடுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாக் பண்ண ஆரம்பித்தோம். வாய் வேறு உடருதுங்க. ஸோ 1 மாதம் ஆச்சா நம்ம கண்டென்ட் போட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம மைக் செட்டப்பு எதுவுமே பண்ணலை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 மணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு நம்ம லாகின் பண்ணிட்டோம். 6:55 நம்ம தான் பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பண்ணோம். நம்ம புக் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா 7 to 11 மணி வரையும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி வரையும் அழைச்சி பிடிச்சி ஓட்டுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இன்சென்டிவ் எதுவுமே பார்த்திங்கன்னா போடல. ஸோ ஒரு 7 to 10 மணி வரையும் பார்த்திங்கன்னா அந்த 25% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 20 ரூபா ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 25%னா ஒரு 25 ரூபா சேர்த்து வரும், 45 ரூபா அப்படி வரும். அப்படி கால்குலேஷன் ஆகுமா என்னன்னு தெரில. ஸோ வந்து பார்ப்போம் எப்படின்னு. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாயில் 25% வருமா அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் 93% வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். ஸோ சார்ஜ் வேறு நிற்காதுங்க, டக்குன்னு இறங்கிடும். ஒரு 10-11 மணி வரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட சார்ஜ் இருந்தால் மேபி ஸோ 11 to நம்ம 2 மணி வரையும் ஓட்டுவோங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்களா பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா பண்ணுறீங்க, கமெண்ட் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோவிலே வந்து ரிப்ளை கொடுப்போம். ஸோ ஓகேங்க, இனிமேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா சேனலில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகலில் ஓட்ட மாட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஓகே, நைட்டு விளாக் ஓகேனா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து போடலாம். ஸோ நைட்டு வந்து நம்ம ஒரு 10 மணி to நம்ம ஒரு 2 மணி வரையும் ஓட்டுவோம். முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நம்மளும் நானும் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் தர பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா நம்மளோட ஒர்க்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஸோ வாய்ஸ் லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ ஆர்டர் வர பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஸோ ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ரோ 8710 ஆர்டர் ப்ரோ. ஆர்டர் ஆமாம், இப்போ இருந்தா இப்போலேருந்து ஒரு 11 மணி வரையும் ஓட்டலான்ட்டு இருக்கேன். 11 வரையும் ஓட்டுவேன். செல்லில் சார்ஜ் இருந்தால் ஒரு 2 மணி வரையும் ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன்.
கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 கிலோமீட்டர் நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25% எக்ஸ்ட்ரான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25%னா நம்ம ஆர்டர்லேருந்து 25% இல்லை. ஸோ இப்போ ஒரு 20 ரூபா ஆர்டர் வருதுன்னா ப்ளஸ் வந்து 25 ரூபா சேர்த்து ஒரு 45 ரூபாயா வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வருதுங்க. டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ 15 ரூபாங்க, உங்களுக்கு தெரியுதா? ட்ராப் இன்சென்டிவ்னு போட்டு 15 ரூபா வந்துருக்கு. ஸோ கடைசியில் அந்த டைமிங் முடிகிற வரையும் ஓட்டினா தான் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். 25 ரூபா திருப்பியும். ஐயோ வெளியே வந்துடுச்சு. ஆ ஆ ஆ ப்ரைஸ் ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ 2 கிலோமீட்ரு பிக்கப்பு. அங்கே வந்து ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 கிலோமீட்டர் என்னமோ போட்டிருந்தாங்க. ஸோ திருப்பி இப்போ ஃபஸ்ட் டைம் ஆர்டர் விழுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா 2வது டைம் விழுந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்க. ஸோ 25%ங்கிறது வந்து நமக்கு ஒவ்வொரு ஆர்டருக்கும் 25 ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்த்து கிடைக்கும். ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் லொக்கேஷனு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணாங்க. ஸோ வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கவனம் பார்க்காம விட்டுட்டேன். ஸோ ரெடி கொடுக்காம விட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஓ அந்த சென்டரில் பூந்துருந்தால் இதில் வந்துருப்போம், இந்த ரோட்டுக்கு வந்திருப்போம். நினைக்கிறேன் இந்த கார்னர் வீடோ. இதுதான் போட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸில் இரு, கூப்பிட்றேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகிறேன். ஸோ இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேங்க. ஸோ எந்த வீடுன்னு தெரில. நான் சொமேட்டோங்கண்ணா, நான் உள்ளே வந்துட்டேங்கண்ணா. நீங்கள் இந்த உள்ளே ஒரு லே அவுட் இருக்குல்லங்கண்ணா. ஆ நான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்களா? நான் நீங்கள் போட்ட லொக்கேஷனில் தான் நிற்கிறேன். அந்த ஒரு நிமிஷம். நான் வந்துட்டேண்ணா. நான் குருவாயூரப்பன் போட்டிருக்கு, ஜோதிட நிலையன்னு போட்டிருக்கு அந்த பேனரு. அந்த சந்துக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்லையாண்ணா? ஆமாண்ணா. இருக்குண்ணா. செங்கல் அடுக்கி வச்சுருக்காங்க. கூண்டு இருக்குது, அந்த புறா இந்த கூண்டு. சரி ஓகேண்ணா. ஓகேண்ணா. திடீர்னு அட்ரஸ் சொல்லுன்னொன்னே பதறிடுச்சு. அது போர்டை பார்த்து, அது போர்டு ஏதோ ஏரியா நேமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆன்லைன் பேட் பண்ணிட்டாங்க.
ஸோ ரெக்கார்டிங் வேறு ஆகுது என்னன்னு தெரியல. ஓகே ஃபஸ்ட் அடுத்த ஆர்டர் அடிச்சு 50 ரூபா மல்டி ஆர்டரு. ஃபஸ்ட்டு ஹோட்டல் இந்த புரியல. சரி பாரு, அப்புறமேட்டு கூப்பிட்றேன். ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு ஆட்டம். மணி இப்போ 8 ஆயிடுச்சு. 8:30யா? சரி 10 மணிக்கு கூப்பிட்றேன். ஸோ 233 ரூபா என்னமோ விழுந்துச்சுங்க, ப்ளஸ் 50. ஸோ மல்டி ஆர்டர் விழுந்துருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 25 விழுந்துருக்கு மாட்டேங்குது. ஸோ மல்டி ஆர்டருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக கணக்காகுது. பரவாயில்லைங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு பார்த்தாலும் தெரியும் கடைசியில். ஸோ பெட்ரோலுக்கு நம்ம எவ்வளோ அடித்தோம்னா 150 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிக்க மாட்டேன். ஆனால் நான் சாயங்காலமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிட்டு இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி வண்டி எங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 150 பெட்ரோல் பார்த்திங்கன்னா அப்படியே டேங்கில் தான் இங்கே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அவசியம் இருக்காது. அந்த 150 ரூபாய் பெட்ரோலை வச்சு எவ்வளோ ஓட்டுறோம் தான் எனக்கு டாஸ்க்கு. நான் 64 தக்காளி இதை வச்சு பொருள் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறேண்ணா? ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். ரெண்டாவது ஆர்டர் எங்கே போட்டிருக்கேன்? கிலோமீட்டரா? ஸோ ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.1 கிலோமீட்ரு பிக்கப்புங்க. ஸோ சுற்றிட்டு காமிச்சிது. ஸோ இந்த ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா மேப்பு அப்படியே சுற்றிட்டு போகிற மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ அதனால் நம்ம மேப்பை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு அந்த வண்டியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அழிச்சிடுவோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரிங்க, ரெண்டாவது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணி வச்சு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரிக்கு போகிறோங்க. ஸோ 1.3 கிலோமீட்டருங்க ஃபஸ்ட் ஆர்டரோட டெலிவரி. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கம்தான். ஸோ இதை கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது ஆர்டர் கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6.5 கிலோமீட்டர், ஒரு 8 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு பேமெண்ட் போடுவாங்க. பெரிய ஓகே.
ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. இப்போ 2வது ஆர்டருக்கு தான் போகிறேன். $11 கிலோமீட்டருங்க 2வது ஆர்டர். இப்போ 20 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி காமிக்குது. இப்போ பார்ப்போங்க. 1 கிலோமீட்டர் 1 மணி நேரம் இண்டிகேட்டர்லாம் போட்டு போகிறீங்க. லொக்கேஷன் எங்கேயும் மாறி மாறி காமிக்குது. ரைஸ் 100 ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன் பாருங்கள். 129 + 50. ஸோ இந்த 50 25ன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ கைஸ் ஃபைனலாக ஆர்டர் ஓட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி எவ்வளோ ஓட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கோம். ஸோ அந்த 4 ஹவர்ஸில் மொத்தமாக 484 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தது தான். ஒரு 100 ரூபா பெட்ரோல் போடணும். 100 ரூபா பெட்ரோல் பார்த்திங்கன்னா மைனஸ் ஆனாலும் ஒரு 384 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் நிற்குங்க. ஸோ ஏதோ டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். ஓகே, பை கைஸ்.